Students, நம்ம கிளாஸ் 10 தமிழ்நாடு சமச்சீர் கல்வி சிலபஸில் இருக்கிற மேக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 4th சாப்டரில் இருக்கிற தியரம்ஸ் பார்த்துட்டு வரோம். நம்ம அந்த 6th தியரம், அதாவது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் போகிறதுக்கு முன்னாடி we will learn about the next topic, that is circles and tangents. ஸோ அதை வந்து நம்ம படிச்சுக்கிட்டோன்னா தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சர்க்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ட். சர்க்கிள்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் அ டேஞ்சன்ட் அப்படின்னா, ஒரு சர்க்கிளில் ஏதோ ஒரு பாயிண்டில் டச் பண்ணுற லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், we call it as a tangent. இங்கே பாருங்கள் டெஃபினிஷனை. if a line touches the given circle at only one point, ஏதாவது ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிளில் லைன் வரைகிறேன் அப்படின்னா எப்படிலாம் வரையலாம் அப்படின்னா, 3 விதத்தில் we can draw lines. எப்படி ஒன்று டச் பண்ணாமல் வரையலாம். ஓகே, ஸோ அந்த லைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, we can call it as a நான் இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். there is nothing between the line and the circle. ஸோ ஒரு பாயிண்ட் கூட டச் ஆகலை, அதனால it is going to be 0. there is no common point அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை வந்து I can name the first one as non intersecting line அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கிறது வந்து என்ன ஆகுது, இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 1. ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் this line is going to touch. The line PQ touches the circle at a common point A. So அப்படி இருந்ததுன்னா we call this line as a tangent to the circle. We call this line as a tangent to the circle. So next, third என்ன விதமாக என்ன லைன் வரலாம் அப்படின்னா, a line can pass through the circle. சர்க்கிளுக்கு உள்ளார என்ன பண்ணலாம், இந்த லைன் வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்படி ஒரு லைன் பாஸ் ஆச்சுது அப்படின்னா then this line is called the secant of a circle. இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 0, இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 1, இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னது 2. ஓகே, ஸோ இந்த தேர்ட் டயக்ராம்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இட் வில் பி ஈஸி while you learn the alternate segment theorem. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது சீக்கண்ட், இந்த என்டையர் லைன் என்னவா இருக்குது, சீக்கண்டாக இருக்குது. தட் இஸ் த லைன் PQ. சீக்கண்ட் அப்படின்றது இட் இஸ் த லைன் PQ. அந்த PQவில் யூ கேன் see that this AB lies within the circle. AB என்ன ஆகுது, it lies within the circle. So அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, this AB will be called the chord of the circle. This will be called the chord of the circle. இந்த chord என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a chord will divide the circle into 2 segments. Divides the circle into 2 செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணுமா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் திஸ் இஸ் த சர்க்கிள் அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் த கார்ட் அப்படின்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி செக்மெண்ட் 1 அண்ட் ஐ கேன் சே திஸ் இஸ் செக்மெண்ட் 2. அதில் எது குட்டியாக இருக்கோ அதை வந்து மைனர் செக்மெண்ட் அப்படின்வாங்க, எது பெருசாக இருக்கோ இதை வந்து மேஜர் செக்மெண்ட்டுன்னு. இது ஏன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமில் நீங்கள் படிக்கும்போது யூ ஷுட் நோ வாட் இஸ் அ செக்மெண்ட். அதனால தான் இந்த இடத்துல ஐ எம் டீச்சிங் யூ வாட் இஸ் அ செக்மெண்ட். ஓகே, ஸோ செக்மெண்ட் அப்படின்றது என்னதுன்னா, a chord can divide the circle into 2 segments. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே படிக்கிறோம். அதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னது 2. So this is about your circles and the tangent. So ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணிச்சுன்னா we call it as a tangent. So இதில் வந்து we have some results. நம்ம வந்து in circles and tangentsல வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சாகணும். So we'll look into it. So first result என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first one என்ன சொல்லுது அப்படின்னா, a tangent at any point on a circle. ஒரு டான்ஜென்ட் எங்கே இருக்குது, ஒரு சர்க்கிளில் ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய சர்க்கிள். I can say this is my
tangent. ஓகே, இந்த tangent வந்து இப்போ வந்து Pன்ற பாயிண்ட், இப்போ வந்து AB அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are considering AB as the tangent. ஓகே, இந்த tangent என்ன பண்ணுது அப்படின்னா Pன்ற பாயிண்ட்ல சர்க்கிளை டச் பண்ணுது. Pன்ற பாயிண்ட்ல சர்க்கிளை டச் பண்ணுது. ஸோ இந்த Pன்ற பாயிண்ட்லேருந்து can I draw the radius to the circle? கண்டிப்பாக வரையலாமா? ஆமாம். ஸோ இந்த ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். எப்பயுமே இந்த ரேடியஸ் எப்படி தான் இருக்குமா? பர்பெண்டிகுலராக தான் இருக்குமா. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட். என்ன அப்படின்னா a tangent at any point on a circle and the radius. ஸோ டேஞ்சண்ட்டுக்கும் ரேடியஸுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. டேஞ்சண்ட்டுக்கும் ரேடியஸ்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதான் சொல்கிறாங்க they are perpendicular to each other. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ஒன் பாருங்க, no tangent can be drawn from an interior point. interior pointல வரைஞ்சா நமக்கு அதுக்கு என்ன பேர் சொல்லணும்? நம்ம we told that is called as the secant. interior வரைஞ்சா என்ன சொல்லணும்? we call that as secant of the circle. so interior pointல வரைஞ்சா tangent இருக்க முடியுமா? இருக்க முடியாது. okay, next one, only one tangent can be drawn at any point on a circle. ஒரு பாயிண்ட்ல ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா we will have infinite number of points. ஒரு குட்டி இடமும் we'll have ஒரு பாயிண்ட் இருக்கும். அல்ல ஒரு பாயிண்ட்ல என்னதான் வரைய முடியுமா? ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் வரையும். இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல ஒரு டேஞ்சன்ட் மட்டும் தான் வரைய முடியும். தட் இஸ் வாட் இஸ் given here. only one tangent can be drawn at any point on a circle. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஓகே ஒரு பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் தான். சப்போஸ் ஐ எம் டிராயிங் ஃப்ரம் சம் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் அப்படின்னா ஐ கேன் ட்ரா டூ டேஞ்சன்ஸ். இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா நான் இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரையலாம், அதே போல் இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரையலாம். ஐ கேன் சே தட் இட் இஸ் கோயிங் டு மீட் அட் அ பாயிண்ட் P. ஸோ ஏபி நான் ரெண்டு பாயிண்ட்லேருந்து ஐ கேன் ட்ரா டூ டேஞ்சன்ஸ். okay, which can come from an exterior point. அது எங்கேருந்து வருமா? அது ஒரு exterior pointலேருந்து வரும். that is what is given here. two tangents can be drawn from any exterior point of a circle. you would have used this. இதெல்லாம் வந்து you will use this in the sums. அதனால தான் வந்து டிஸ்கஸிங் திஸ் வித் யூ. இதை வந்து நீங்கள் சம்மில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதனால வந்து ஐ எம் டிஸ்கஸிங் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். இதை வந்து பின்னாடி என்ன படிப்பீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த பாயிண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா த லெங்த் ஆஃப் தீஸ் டேஞ்சன்ஸை பற்றி தான் வந்து ஸ்டடி ஹியர். த லெங்த் ஆஃப் த டூ டேஞ்சன்ஸ் ட்ரான் ஃப்ரம் அன் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் எப்படி இருக்குமா? ஈக்குவலாக இருக்குமா? எக்ஸ்டீரியர் பாயிண்ட் என்னென்ன வரைஞ்சிருக்கும்? வி ட்ரான் PA அண்ட் PB. ஸோ என்ன சொல்கிறாங்க? PA and PB ஆர் ஈக்குவல். PA and PB எப்படி இருக்குமா? ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ சர்க்கிளோட சென்டர் இங்கே இருக்குது அப்படின்னா ஐ நோ தட் இந்த ரேடியஸ் எப்படி இருக்கும் எனக்கு. ஸோ இங்கே எனக்கு இது ஒரு 90 டிகிரியில் ஒரு ரேடியஸ் வரும், இது ஒரு 90 டிகிரியில் என்னவா இருக்கும்? ஒரு ரேடியஸாக இருக்கும். I'm going to take this point as O அப்படின்னா what can I say? அந்த OAPன்ற ஆங்கிளும் அதே போல் OBPன்ற ஆங்கிளும் இட் இஸ் கோயிங் டு பி 90 டிகிரி. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குமா? 90 டிகிரிக்கு நமக்கு வந்து இது நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ அதே போல தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஓபி என்னது? காமன் சைடாக இருக்குது. ஓபி என்னவா இருக்குது? காமன் சைடாக இருக்குது. இஃப் ஐம் கோயிங் டு ட்ரா தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வரைவேன் அப்படின்னா ஐ வில் ட்ரா ட்ரையாங்கிள் OAP தனியாக வரைவோமா? OAPன்ற ட்ரையாங்கிளையும் OBPயும் வரைய போகிறேன். ஸோ OAP OBP. ஸோ இங்கே எனக்கு வந்து 90 டிகிரி இருக்குது, இங்கே எனக்கு 90 டிகிரி இருக்குது. OP இஸ் த காமன் சைடு. அதே போல் ஸோ இதுவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இதுவும் என்னவா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ அதாவது AP அண்ட் BP, PA அண்ட் PB ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டோம், இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து அதே போல் ஐ கேன் சே தட்
ஏஓபின்ற ஆங்கிளும் பிஓபின்ற ஆங்கிளும் கூட சேம்னு சொல்லலாம். ஸோ அதுலேருந்து ஐ கேன் சே தட் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கோயிங் டு பி காங்க்ரூவெண்ட். ஸோ இப்படி தான் நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா ஓஏவும் சேம் தான், ஓஏவும் ரேடியஸ் தான், ஓபியும் ரேடியஸ் தான், இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான். ஸோ எனக்கு எல்லாமே எனக்கு சேமாக இருக்குதுன்ற பட்சி இதுவும் எனக்கு இருக்குது. ஸோ சைடு angle is side. So side angle side வச்சு நான் என்ன சொல்லலாம், I can say that triangle OAP is congruent to triangle OBP. Okay, so ரெண்டுமே congruent அப்படின்னா என்னது, my PA will be equal to PB. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்கிறோம் நம்ம, first we are taking these two triangles. இந்த ரெண்டு triangle எடுக்கும் போது I know my OA is equal to OB which is equal to the radius. I also know that my AOP is equal to BOP and OP is going to be common. So angle AOP என்னது, angle BOP என்னவா இருக்குது, சேமா இருக்கு. அதே போல் OP is the common side. Okay, so இந்த ஆங்கிளும் சேமா இருக்கு. ஸோ இந்த சைடும் சேமா இருக்குது. ஸோ சைடு ஆங்கிள் சைடு பிரகாரம் எனக்கு என்னது, I can say that they are congruent. So congruency prove பண்ண I can say PA is equal to PB because all sides are equal for congruent triangles. ஸோ இதுதான் நம்மளுடைய third point. We have completed it. Next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are learning about if two circles touch externally, ரெண்டு circles என்ன பண்ணுதா, external touch பண்ணுதா. So I have two circles here. So ஒரு circle இப்படி இருக்குது. ஓகே, அதே போல் நெக்ஸ்ட் எனக்கு வந்து இன்னொரு சர்க்கிள் இருக்கு எனக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் எப்படி இருக்கும், ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ரேடியஸ் எனக்கு என்ன வரும், ஐ வில் கெட் இட் ஆஸ் R1, இன்னொன்றுக்கு வந்து எனக்கு R2 இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது, டச்சிங் எக்ஸ்டர்னலி. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் அப்படின்னா என்னது, இங்கேக்கும் ஃபைண்டிங் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, R1 plus R2 that is your OP. OPன்றது என்னது, O and P are the centers of two circles. ஸோ என்ன ஆகும், R1 plus R2. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இது பிகர் சர்க்கிளாக இருந்ததுன்னா R1 is greater than R2. R1 is greater than R2. அப்போ டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ணும்போது I will have to add these two values. So this is the fourth point. Fifth point என்ன அப்படின்னா, what of the circles are going to touch internally. ஸோ இப்படி எனக்கு ஒரு சர்க்கிள் டச் பண்ணுது அப்படின்னா என்னுடைய R1 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், this entire thing will be R1. ஓகே, R2 வந்து எது, இந்த இது மட்டும் R2வா இருக்கும். ஓகே, இது மட்டும் என்னவா இருக்கும், R2வா இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர்ஸ் அப்படின்னா இது ரெண்டும் தான். ஸோ இது வந்து என்னவா இருக்கும், எனக்கு ஐ கெட் திஸ் டு பி R1 minus R2. R1 minus R2. So this is when the circles are touching internally, and this is when the circles are touching externally. Okay va? So these are the two other points which we have to remember. So அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 points பார்த்துட்டோம் நம்ம. Okay, now we'll get into the sixth point. So that is the last point. ஸோ இந்த பாயிண்டில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, we are taking two circles. ஸோ ரெண்டு சர்க்கிளுக்கு காமனாக ஒரே tangent நம்ம வரைகிறோம். ஓகேவா, we are drawing two tangents. ஓகே, இங்கே tangents என்னது அப்படின்னா PA and PC. ஓகே, and these are going to be common tangents. காமன் டேஞ்சன்ஸாக நம்ம வரைகிறோம். ஸோ ஒரு இப்போ எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ என்ன ஆகுது, எனக்கு இப்போ இங்கே வந்து if I'm going to have a bigger circle, இங்கே எனக்கு ஒரு குட்டி சர்க்கிள் வருதுன்னா I can say that PA and PC are going to be the common tangents. Let me take this point to be B and this point to be D. ஸோ இப்படி எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா AB will be equal to AD அப்படிங்கிறாங்க. Sorry, CD அப்படிங்கிறாங்க. AB will be equal to CD. We will see how that is possible. Okay, so எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா we already know from the இந்த பாயிண்ட்லேருந்து, அதாவது தேர்ட் பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியும்,
PA is equal to PB. அப்போ இங்கே என்னது ஈக்குவல்? PAவும் PC என்னவா இருக்கும்? They both are equal அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இது வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ PA is equal to PCன்றது நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும். அதே போல குட்டி சர்க்கிளுக்கு வாட் இஸ் ஈக்குவல்? PB is equal to PD. PB is equal to PD for the smaller circle. அப்போ எனக்கு தெரியும் PA minus PB. Okay, so PA minus PB, if I am going to subtract these two அப்படின்னா will be equal to PC minus PD. So PA minus PB என்னது? AB யா? PC minus PD என்னது? CD யா? So can I say these two are equal? Yes. So இதெல்லாம் வந்து you will be using all these results in your problems which are given later on. ஓகேவா? ஸோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ தட் இஸ் வாட் we are going to see. ஓகே, இப்போ திரும்ப ஒரு குயிக் ரீகேப் கொடுக்கலாமா? நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவா இருந்தது? இட் இஸ் கோயிங் டு பி பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்னது பெர்பெண்டிகுலர்? எது பெர்பெண்டிகுலர்? டான்ஜென்ட்டும் ரேடியஸும் வந்து 90 டிகிரியில் இருக்குன்னு பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயங்கள் பார்த்தோம். இன்டீரியர் பாயிண்ட்லேருந்து யூ கான் ட்ரா எனிதிங், ஒரே ஒரு டான்ஜென்ட் மட்டும் தான் வரைய முடியும். அண்ட் எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து ஐ கேன் ட்ரா 2 டான்ஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா we saw that இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து வர 2 டான்ஜென்ட்டுமே ஈக்குவல் இன் லெங்க்த்தாக இருக்கும். PA is equal to PB. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக we took that OP, இது காமன் சைடு, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்து, ஸோ இது 2 ரேடியஸ்ன்னு பார்த்து, ஸோ சைடு angle side, so இதை வச்சு we were able to prove that these two triangles are congruent. இது ரெண்டும் congruent இருந்தா கண்டிப்பா side PA will be equal to PB அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா what if it touches externally and internally? externally தான் என்னது? R1 plus R2, internally touch பண்ணதுன்னா R1 minus R2, R1 being greater than R2. okay, so last point என்ன பார்த்தோம் அப்படின்னா common tangents to 2 circles வரதா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த டைம்ல வந்து we'll see that AB is equal to CD. So we've seen all these, we have discussed now. So next வந்து when you learn the alternate segment theorem, it will be easy for you. See you in the next video, children. Thank you, children.